உனக்கும் முதலாவது எஸ்எஸ்டி நியூஸ் சேனலுக்கும் நேயர்களுக்கும் பேர் தீபக்குன்னு சொல்லிட்டு என்டி பிளாக் வட்டாரத்தை சேர்ந்தவன். எங்கள் அப்பா இறந்து ஒரு 3 மாதம் ஆகுது. 3 மாதம் ஆகுகின்றது. அப்பாவோட கல்லறை க்ளீன் பண்ணும்போது கல்லறைக்காருக்கு சம்மந்தப்பட்டவங்க சிவாயா ஆகட்டும் குமாரையா ஆகட்டும் பெயிண்ட் பண்ணி கொடுன்னு கேட்டாங்க எங்களை. எங்கள் அப்பா இங்கே இருக்கும்போது வீட்டில் இல்லை, அட்லீஸ்ட் கல்லறையிலனா இருக்கிறாங்க, இந்த கல்லறை வந்து வீடாக நினச்சி எல்லா குடும்பத்துக்காரங்க இங்கே இருக்கிறாங்க. எல்லாமே ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கும்போது அந்த என்ன சொல்லுவாங்கன்னா சுத்தம் எப்படி பராமரிச்சுக்குன்னு ஒரு வீடை நினச்சி செய்கிறாங்களோ அதே மாதிரி எல்லாமே இறந்தவங்க வந்து ஒரு குடும்பத்துக்காரங்க வந்து சுத்தமாக சேர்ந்து அந்த குப்பைங்களை இன்னொரு கல்லறை மேலே போடாமல் ஒரு இடத்துல பொதுவாக போட்டு அதை பராமரிச்சு அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க கவுன்சிலரோ முனிசிபாலிட்டிக்காரங்களோ வந்து எடுத்துன்னு போகணுன்னு வேண்டுகொள்கிறோம். என்னன்னா இப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்காரரும் வந்து கல்லறை க்ளீன் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மா அண்ணா அம்மா அக்கா தங்கச்சிங்க நல்லா பாசத்தோடு பார்த்துக்குன்னு அது எவ்வளோ சுத்தமாக வைக்கிறாங்களோ அதே மாதிரி கல்லறையும் சுத்தமாக வச்சுக்கணும்னு எங்களோட வேண்டுகோள். அதே மாதிரி ஐயா அவங்க 2 பேரும் குமார் ஐயா ஆகட்டும் சிவா ஐயா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க எனக்கு. இந்த கோவிலை வந்து ஹரிச்சந்திர இடத்த வந்து இது பல வருஷமாக இப்படியே தான் இருக்குது. நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து. அதனால் பராமரிக்கிறதுக்கு ஒரு ஷெட்ரு இப்போது வேறு கலராகட்டும் கிறிஸ்டின் கலராகட்டும் அண்ணாண்ட கலராகட்டும் அவங்களுக்கு கம்யூனிட்டி இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு குடும்பம் வந்து 100 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்களை போகிறதுக்கு வரத்துக்கும் ஒரு ஷெட்ரும் அது கேட்குறது வந்து ஸ்பான்சருங்க வந்து இருக்கிறவங்க யாராச்சும் முன்கூட்டியே வந்து எங்களால் இது செய்ய முடியும்னு நிறைய பேர் இருப்பீங்க. வந்து அவங்க கலரக்காரங்களை கான்டாக்ட் பண்ணி ஒரு ஷெட்ரு போட்டு கொடுத்து இது மாதிரி பழைய ஷெட்ரு போட்டிருக்கிறாங்க. அந்த பழைய ஷெட்ருலேருந்து ஒரு புது ஷெட்ரு போட்டு கூட இந்த கோபுரமாக கூட பராமரிச்சு சாவு வரும்போது 1000 கண்ணுக்களை வந்து நிற்கிறதுக்கு ஒரு இடம் எல்லாமே இருக்குது. மழை காலத்தில் ஆகட்டும் வெயில் காலத்தில் ஆகட்டும் ஒரு ஷெட்ரு போட்டு யாருன்னா ஸ்பான்சருக்கு வந்து முன்னே நின்று பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அதே மாதிரி கல்லறை சுத்தம் செய்கிறவங்கள கூட ஒரு முன்கூட்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்து அது என்ன இருக்குதோ சுத்தம் பண்ணிவிட்டு அந்த குப்பையை வந்து எங்கேயுமே போடாமல் குப்பையை ஒரு பொது இடத்துல போட்டு பொது இடத்துல போனால் முனிசிபாலிட்டிக்காரங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்துன்னு போகிறதுக்கு. இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த குப்பையில் வந்து அந்த குப்பை போடுறாங்க, அந்த குப்பையில் வந்து இந்த குப்பையை போடுறாங்க. திடீர்னு மழை காலம் வந்துச்சுன்னா நடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும் ஜனங்களுக்கு. அதனால் வருகின்ற 2ஆம் தேதி கல்லறை திருநாளுக்கு அனைவரும் வந்து வீட்டில் எப்படி தகப்புனா அக்கா தங்கச்சி அப்பா அம்மா பார்த்துக்கலையோ அதே மாதிரி கல்லறையில் வந்து சுத்தம் செஞ்சு அவங்களுக்கு பூஜை புனஸ்காரம் செய்யணுமோ எது செய்யணுமோ உங்களால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு யாருன்னா இந்த டோனர்ஸுங்க நிறைய இருக்கிறாங்க இந்த ஊரில். இதில் வந்து 7லேருந்து பணக்காரன் மட்டும் இருக்கிறான், எபோ போவர்ட்டி லைன்லேருந்து பிலோ போவர்ட்டி லைன் மட்டும் எல்லாமே இதில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இந்த கல்லறையில் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தாராகட்டும் இல்லை இருக்கிற குடும்பத்தினராகட்டும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அவங்கெல்லாம் பார்க்குற இந்த ஒரு காட்சியை வந்து இந்த நேரத்திலும் நாங்கள் பேசுகிறோன்னு சொன்னால் இந்த இடம் சுத்தமாக ஆகணும். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு 100 பேர் 1000 பேர் ஒரு கல்லறைக்கு வராங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு ஷெட்ரு போட்டு கொடுத்து இப்போ வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லைன்னா அடிஷ்னல் ஷெட்ரு போட்டு கொடுக்கறதுக்கு கேட்டுக்கொள்கிறோம். உக்காரத்துக்கும் கொஞ்சம் இடம், அந்த டாய்லெட் இருக்குது வெளியே இன்னும் ஓப்பன் ஆகலேன்னு நினைக்கிறேன். அது யாருன்னா ஒரு பப்ளிக் வந்து டாய்லெட் பண்ணால் ஒரு கல்லறை மேலே தான் போகணும் தவிர அந்த பப்ளிக் டாய்லெட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம கேட்டுக்கிறோம். அதே மாதிரி தண்ணி வசதி இருக்குது ஐயா, தண்ணி வசதி இல்லை. இந்த கல்லறையில் ஒரு போர்வெல் செப்பரேட்டாக போர்வெல் போட்டு ஒரு தண்ணி டேங்கை கட்டி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே வரவங்க எல்லாமே ஒரு பக்கெட்லேயும் குடத்துல தண்ணி தூக்கின்னு வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. வராங்க சாம்பியன் இல்லை 5 மைன்ஸு கல்லறையிலும் இருக்கிறாங்க, 35 வார்டில் நகரசபையில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இதெல்லாம் பராமரிக்கிறாங்க. ஒரு போர்வெல் போட்டு ஒரு டேங்கை கட்டி கொடுத்து தண்ணியை போட்டு கொடுக்கணும். போன வருஷம் வந்தாங்க முனிசிபாலிட்டிக்காரர் சிமெண்ட் ரோடு போட்டு பராமரித்தாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற நகரசபை இருக்கிறவங்க அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஒரு போர்வெல் போட்டு கொடுத்து இந்த இடத்துல ஒரு பெரிய டேங்கை கட்டி கொடுத்து இந்த இடத்துல சுத்தம் செய்கிறதுக்கு ஒரு குழாய்களை போட்டு கொடுங்க. முனிசிபாலிட்டி எனக்கு தெரிஞ்சு போட்டாங்களான்னு தெரியாது. முஸ்லீம் கல்லறையில் அது முஸ்லீம் கல்லறையில் அவர் ஒரு ஸ்பான்சர் போட்டுக்கிறாங்க. இங்கே ஸ்பான்சர்னு ஆகட்டும் கவர்மெண்ட்டுன்னு ஆகட்டும் ஒரு போர்வெல் போட்டு ஒரு குழாய் கனெக்ஷனு கொடுங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு அங்கே எண்டு மட்டும் பார்த்தோம்னா 2 லைட்டு தான் இருக்குது. ஒரு நிறைய போலுங்களை போட்டு இப்போ எப்படியோ எம்எல்ஏ மேடம் வந்து ஸ்ட்ரீட்டுங்களை எல்லா இடத்துலையும் ஜெகஜோதியாக இருக்குது இன்றைக்கி கேஜிஎஃப். அதே மாதிரி இந்த கல்லறையிலையும் ஒரு 10 போஸ்ட்டை போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு போட்டு கொடுத்து இந்த இடத்தையும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம். தேங்க்யூ. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நாம் ஒழிக்க
எங்க போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை தொடச்ச. கடைசி மூச்சு நிக்கு அப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் பிள்ளையின் சாவ கூட மறைச்ச. திருநீரு பூசினக்கை திருநீரா ஆனதோ, திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கு போனதோ. என்ன போல பாவி யாரோ இங்க வந்து பொறக்கல, கொள்ளி வைக்கும் கொடுப்பினையும் எனக்கு இங்க கிடைக்கல. ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும், ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். வெளியே எல்லாம் வந்து டிஸ்டம்பர் எல்லாம் அடிச்சு சுத்தம் பண்ணி இருக்காங்க. உள்ளவும் பெயிண்டிங் ஆயின்னு இருக்குது. இது முனிசிபாலிட்டி மூலியமா இல்ல வேற கவர்மெண்ட்ல இருந்தா இல்ல யார் பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை ப்ரைவேட்டில் நம்ம தீபக் சார் பண்ணுறாரு. இவரு கோயிலுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. காம்பவுண்டு நம்ம ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்லி அது நான் பண்ணுகிறேன். ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் சங்கரன்னுக்கிறாரு, இன்னொருத்தர் மயிலுன்னுக்கிறாங்க. இவங்கள வச்சு பெயிண்ட் வாங்கி பண்ணுக்கிறோம். காம்பவுண்ட் அவங்க பண்ணல, நம்ம லேபர் கொடுத்து பண்ணுறோம். கோயில் பெயிண்டிங் எல்லாம் இவர் சார் லேபர் எல்லாம் இவரே எல்லாம் பண்ணுகிறாங்க. சுவாமி சிலைங்க முன்ன பின்ன வந்து பேண்டுக்காரு அவரும் இன்னொருத்தரும் அவங்க மாமூலாக வருஷம் பண்ணுறது அவங்க பண்ணுகிறாங்க. இது கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ உங்களுக்கு இந்த சுத்தம் பண்றதுக்கு ஃபண்ட் ஏதோ வருது? இல்லைங்க, இல்லை, அதெல்லாம் வெறும் ஸ்பான்சருங்க. இப்போ பிரதீப் கோயில் உள்ள வெளியே வந்து 2 பேர் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. நான் இது மாதிரி பண்ணுறேன். முனிசிபல் வந்து லாஸ்ட் டைம் அந்த காம்பவுண்டு ரோடு காங்கிரீட் எல்லாம் போட்டாங்க. பிரசிடெண்ட்டு அது பண்ணாங்க. அப்புறம் இங்கே ஒரு ஷெல்ட்ரு போட்டாங்க. இங்கே சென்ட்ரலில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து கோல்டு சேகர் பண்ணார். கோல்டு சேகர் எக்ஸ்பர்டாக இருப்போம். அவங்க பசங்களை கேட்டேன், அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் முனிசிபல் பண்ணுது. அது ஏய் நமஸ்காரம்டா. எனக்கு தான் வந்தது. அதை போய் இதை கொஞ்சம் பொச்சுட்டு நான் சத்துக்கல்லைங்க. இது ஃபஸ்ட்டு பாண்டு என்ட்ரிஸ் பாண்டண்ணன் அவர் போட்டு கொடுத்தாருங்க. ஃபஸ்ட்டு அவர் போட்டு ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்லிக்காரு, பண்ணுவாருங்க. இது ஆச்சுங்க. இது போராட்ட குழு அன்பு அவங்க பையன் குரல் அவர் எக்ஸ்பர்ட். இது அவங்ககிட்ட கேட்ட டொனேஷனு அவங்க இது போட்டு கொடுத்தாங்க. 30 அடி போட்டு கொடுத்தாங்க. 30 அடி போட்டு கொடுத்தாங்க. இப்போ தான் போட்டு ஒரு 15 நாள் ஆச்சு போட்டு. இதே மாதிரி அங்கங்கே இன்னும் ஒரு 2-3 இடத்துல போட்டாங்கன்னா 30 அடி போதும். ஜனங்க மழை வந்தால் அங்கேருந்து ஓடாந்து நிற்கிறதுக்கு இவ்வளோ பண்ணால் போதும்.
கவர்மெண்ட்ல இருந்து இந்த டெவலப்மெண்ட் ஃபண்ட் எதுவும் உங்களுக்கு வரல? நம்மக்கிட்ட எதுவும் வர்றதில்லைங்க. நம்மக்கிட்ட எதுவும் கலெக்டர் கமிட்டி எதுவும் இருக்குங்களா? கலர் கமிட்டி முன்னே இருந்துச்சு, இப்போ யாரும் இல்லை. நம்ம தான் பார்த்துன்னு நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம தான் பார்த்தோம். 1888 1888 ஹரிச்சந்திர சிலை வச்சுக்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பா தாத்தா கேஜப்புக்கு வந்துக்கிறது, எங்கள் தாத்தாவை கேஜப்பில் தான் போட்டுக்கிறது. 1888 அந்த சிலை வச்சிருக்காங்க. ஹரிச்சந்திர சிலை அங்கே வந்து கல்வெட்டு இருக்குது. 1888 சிலை வச்சுக்கிறது. கவர்மெண்ட் பண்ணுதுங்க, முனிசிபல் இது. இந்த பீஸு 20 அடி. இது வந்து இந்த குழிக்கார் ஜெயராஜ்னு சொல்லிட்டு அவர் வந்து 10 அடி அட்டாச் பண்ணிட்டாருங்க. இந்த பீஸ் அவரால் முடிஞ்சது ஏதோ பண்ணி வச்சுக்காரு. அவர் பண்ணிருந்தாலும் இது ஒரு 30 அடி ஆயிடுச்சுங்க. இந்த கோயில் பின்னால் கோயிலை சுற்றி ஷெல்ட்ரு நம்ம கூட வேலை செய்கிற கேன்டீனில் குணசீலன்னு அவர் சொல்லி அவங்க அப்பா அருள்தாஸ் டெய்லர் கெனடிஸ் அவரும் அவங்க பையனை சொல்லி பெங்களூரில் அவர் கான்ட்ராக்ட்கார் அவர் மூலிமா இது போட்டு கொடுத்தாங்க சுற்றி. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நாம் ஒழிக்க, எங்க போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவன நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை தொடச்ச. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் பிள்ளையின்னா சாவ கூட மறைச்ச. திருநீரு பூசினக்கை திருநீரா ஆனதோ, திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கு போனதோ. என்ன போல பாவி யாரோ இங்க வந்து பொறக்கல, கொள்ளி வைக்கும் கொடுப்பினையும் எனக்கு இங்க கிடைக்கல. கன்னத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். கன்னத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு தான் அழட்டும். கன்னத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். கன்னத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும்.
நான் உங்கள் அன்பரசன். கல்லறை திருநாள நவம்பர் 2 எல்லாமே வந்துடுவாங்க. இந்தியாவில் காஷ்மீரில் கூட கேஜிஎஃப் தான் வந்துடுவாங்க. எல்லா ஊர்லேயும் ராஜஸ்தானும் சரி சார், ஆர்மி மேன் கூட லீவ் போட்டு வர இடம் இது. இங்கே பார்த்தா எல்லா இடத்துலையும் நடத்துறது உண்மையிலேயே. இது கல்லறை திருநாள் வந்து இப்போ அவங்க க்ளீன் பண்ணிடுறாங்க. முனிசிபாலிட்டி டேக்கில் வந்து குப்பைங்கெல்லாம் வாரணம் பண்ணிடுறாங்க. குறிப்பாக என்னத்துக்கு பேசுகிறேன்னா, பாரு ஷட்டர் இருக்குதுங்களா, அந்த மாதிரி லெட்டன் வரைக்கும் இருந்தாலும் அங்கே யாரை போட்டுறாங்க பாருங்க. பேக் சைடு ஆர்சி கல்லறையில் ஃபாதர் பண்ணிக்கிறாரு. அது கமிட்டி கரெக்டாக இருக்குது. அங்கேருந்து அவங்க போகிறாங்க. அது மாதிரி இங்கே வரவும் கூட யாருன்னா அவங்கவுங்க முன் வந்து ஒருத்தரும் இந்த தகரம் போட்டு முன்னா டெட் வரைக்கும் மழை வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஷெல்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஹரிச்சந்திரன் எல்லாம் பெயிண்டிங் ஆகினுக்குது. அந்த மண்டபம் வந்து யார் துளசி பால்ராஜன் கட்டிக்கிறாரு. சூர்யா பெயிண்டிங் ப்ளஸ் தீபக் வந்து எலக்ட்ரிக் லைன் சோசியல் ஒர்க்கர். அவர் முன் வந்து இந்த ஹரிச்சந்திரன் எல்லாம் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே போல் இன்னும் யாருன்னா வந்து இங்கே வந்து மெயினாக வந்து ஷட்டரிங் இல்லாதனால மழை வந்தால் ரொம்ப கஷ்டமாகுது. அது வந்து நிற்கிறதுக்கு இடம் வேணும். யாருன்னா ஒரு 2-3 ஃபேமிலி வந்தீங்கன்னா பழுப்பு போட்டு நம்ம தகரத்தை போட்டு கொடுக்கலாம். முன் வந்து செய்யுங்க. நன்றி.